கைலாயத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. கைலாயத்தில் முருகப்பெருமான் இருக்கிறது தான் பாடியிருக்காரு. அதே மாதிரி நான் இந்த கோயிலுக்கு போகிறப்போ நிறைய விஷயங்கள் தேடுறப்போ இமயகிரி மேல் வாழும் குமரி மகனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வந்து குறிப்பிட்டு பாடியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அரையனார் பெருமான் சிலை வைக்கணும் முருகப்பெருமான் நினச்சிருக்காரு. அந்த அரையனார் பெருமான் கொடுத்த அற்புதமான ஒரு விஷயம் தான் அந்த திருப்புகழ். அந்த திருப்புகழில் 1330 பாடல்களில் நான் ஒரு 51 பாடல்கள் தேர்வு செய்து இதுவரைக்கும் 26 பாடல் கொடுத்து இப்போ 27வது பாடலாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தேர்ந்தெடுத்து அதை சொல்கிறப்போ ஏதாவது ஒரு தடங்கள் வரும். காரணம் எங்கேயாவது ஒருத்தங்க நம்ம வாழ்க்கையை ஒருத்தர் மாத்திரனால இயற்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் விடாது. அவங்க அந்த துன்பத்தை அனுபவிக்கணும். அனுபவிச்சா தான் அங்கே கர்மா தீரும்னு சொல்லி இயற்கை ஆசைப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வேறு விதமான போனால் அதே துன்பம் அதே விதி வந்து உங்களுக்கு வேறு விதமான உருவத்தில் வந்திருக்குமே தவிர அந்த சமமான வேதனை நம்ம அனுபவிச்சு தான் தீருவோம். சில பேர் சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை வரும்னா, அப்படி எந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறாங்களோ நீங்கள் மீறி போங்க. மீறி போய் அந்த துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா அது இந்த பர்த்தோடயே போயிடும். இல்லைன்னா அதே துன்பம் வேறு விதமான தோற்றத்துலையும் வேறு விதமான உருவத்தில் நம்மளுக்கு திரும்ப திரும்ப லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் எப்பயுமே மனப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்குலாம் எப்பயுமே ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு எப்பயுமே பணப்பிரச்சனை இருக்கும். இது ஏன் தொடர்ந்து இந்த இயற்கை கொடுக்குதுன்னா இந்த மாயைன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கிற வரைக்கும் அந்த இயற்கை வந்து விடாது. சில பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இல்லாமல் இருப்பாங்க. கண்டதை சாப்பிட்றது, அன் டைம் தூங்குறது, அந்த அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கான்ஷியஸாக உங்கள் மனசு வர வரைக்கும் இந்த இயற்கை வந்து விடவே விடாது. அதுக்குள்ள துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் ஓகே ரைட்டு